வீட்டார்கிட்ட 2 பேருமே போங்க. மணமகன் வீட்டுக்காரங்களும், மணமகள் வீட்டுக்காரங்களும் 2 பேரும் ஒண்ணா போங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்த மணமகன் வீட்டுக்காரும், மணமகள் வீட்டுக்காரும் நம்ம போறதுனால, ஒரே ஜோசியர் பார்க்கறதுனால ஹலோ அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா பாருங்க அந்த அண்ணனுக்கே கூப்பிடுங்கக்கா. அந்த அண்ணன் நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல. அக்கா என்னோடது இந்த ஆமா இப்ப இந்த நம்பர் வந்து எனக்கு ஸ்பேம் ஆயிருச்சுக்கா. வாட்ஸ்அப்பே ஓபன் ஆக மாட்டேங்குது. நீங்க அந்த அண்ணனோட நம்பர் இருக்குல்ல, நீங்க அந்த அண்ணன்கிட்ட கேட்டுட்டு ஜாதகம் வந்து அனுப்ப சொல்லி நீங்க போய் பாருங்க. லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது நம்ம போட்டு பார்த்ததுல ரொம்ப நல்லா இருக்கு. ம். அக்கா ஜாதகம் அந்த அண்ணன் எனக்கு உடனே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. நீங்க அந்த அண்ணனை கூப்பிடுங்க. இப்படி இப்படி நான் உங்களோடது வீடியோஸ் எல்லாமே எடுத்து போட்டுவிட்டு அவங்களுக்கு இதுதான். இப்ப நான் லைவ்ல இருக்க, யூடியூப்ல லைவ்ல இருக்க. லைவ முடிச்சுட்டு கூட கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு பேசலாம். இல்லைன்னா நீங்க வந்து ஒண்ணும் இல்ல அந்த அண்ணனுக்கே கூப்பிட்டு நீங்க இப்படி பேசுறேங்க. அந்த அக்காவுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அப்புறம் அனுப்புறேன்னாங்க. நீங்க அனுப்புனீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? நல்லபடியா